கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலிபுல் என்ற ஒரு பிரபல இசை மேதை சிறு வயதிலிருந்தே இசையை ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டு வந்தார். அவர் இளைஞனான போது அவருடைய தந்தையார், நீ வேதியியல் பட்டம் பெற வேண்டும், சிறந்த வேலை வாய்ப்பை பெற்று வாழ வேண்டும், அல்லது சிறந்த வேலை வாய்ப்பு உள்ளவனாக வாழ வேண்டும் என்று அவருக்கு சொன்னார். இவருக்கோ இசையின் மீதுதான் ஆர்வம் இருந்தது. அப்பொழுது அவருடைய தந்தை, இதோ பார், நான் சொன்னபடி ஒழுங்காக வேதியியல் போய் படி, அப்படியானால் பணம் தருவேன். ஒன்றுக்கும் உதவாத இந்த இசையை வைத்துக் கொண்டு ஒன்றும் சாதிக்க முடியாது. உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு வேண்டுமானால் ஓய்வு நேரங்களிலே இந்த இசையை வாசித்து மகிழலாம். இதனால் எந்த பிரயோஜனம் ஏற்பட போவதில்லை. ஒழுங்காக பட்டப்படிப்பில் சேரு என்று சொன்னார். ஆனால் இவர் விடாப்பிடியாக மறுத்து ஒரு இசைக்கல்லூரியிலே ஒரு டிப்ளமோ படிப்பிலே போய் சேர்ந்தார். அங்கே 2 ஆண்டுகள் முறையான இசை பயிற்சி பெற்றார். ஒரு இசைக்குழுவை எப்படி நடத்துவது, உலகில் எப்படியெல்லாம் இசைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டார். அந்த 2 ஆண்டுகளிலும் இவர் கடுமையாக உழைத்து வயலின் என்ற இசைக்கருவிலே மிகப்பெரிய மேதையாக விளங்கினார். இவரை வெளிநாட்டுக்கு அழைத்து அங்கே இசை கச்சேரி நடத்த சொன்னார்கள். அப்படி ஒரு பிரபலமான நாட்டிலே போய் இவர் இசை கச்சேரி செய்த போது மறுநாள் பத்திரிகையிலே அந்த பிரபல பத்திரிகையின் இசை விமர்சகர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இவர் பலவிதமான இசைகளை கலந்து மக்களுக்கு இனிமையாக இருக்கும்படிக்கு வாசிக்கின்றார். ஆனால் இவர் இன்னும் போக வேண்டிய தொலைவு எவ்வளவோ இருக்கிறது. இசையில எவ்வளவோ தவறுகளை இவர் செய்கின்றார். அதையெல்லாம் அவர் முறையாக கற்றுக்கொண்டு தன்னை வளர்த்து கொண்டால் அப்பொழுதுதான் இவர் உண்மையிலேயே சிறந்த இசைக்கலைஞராக விளங்க முடியும் என்று சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் மக்கள் எல்லாம் அந்த இசை கச்சேரி நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது மறுநாள் இவர் அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு சென்று அங்கே அந்த இசை விமர்சகரான நிருபரை கண்டு அவரிடத்திலே, நீங்கள் என்ன தவறு கண்டீர்கள், அதையெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த 70 வயது நிருபர் இவரிடத்திலே, நான் கவனித்த மட்டிலே நீங்கள் இன்னென்ன தவறுகள் செய்திருக்கிறீர்கள், இன்னென்ன பகுதிகளிலே உங்களுடைய வாசிப்பு இன்னும் மேம்பட வேண்டும், அதையெல்லாம் நீங்கள் சரி செய்த பிறகு சிறந்த இசைக்கலைஞராக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அவருக்கு அறிவுரை கூறி அனுப்பிவிட்டார். அப்படியே இவர் 6 மாதம் அதன் பிறகு இசை கச்சேரிகளே செய்யவில்லை. அவர் சொன்ன எல்லாவற்றையும் குறித்து கொண்டு அந்த தவறுகளை எல்லாம் நீக்கி மிக சீரியஸாக பயிற்சி செய்தார். அதன் பிறகு அவர் தன்னுடைய இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து அநேக இசை கச்சேரிகள் நடத்தினார். அவர் பேரும் புகழும் பெற்று விளங்கினார். எல்லாரும் சொல்வார்கள், அவருடைய வெற்றிக்கு காரணம் எல்லாம் அவர் குறைகளை மனப்பூர்வமாய் கேட்டு சரி செய்து கொண்டே இருப்பதுதான். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அநேகர் பரிகசிக்கலாம், அநேகர் நம்முடைய செயல்களை ஏற்றுக்கொள்ளாமற் போகலாம். ஆனால் உண்மையான விமர்சனங்களை நாம் காது கொடுத்து கேட்டு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை நாம் காண்போம். சங்கீதம் 141:5, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. ஒரு ராஜா சொல்லுகின்றான், நீதிமானாய் விளங்கும் ஒருவன் என்னுடைய பாவங்களை எனக்கு சுட்டி காட்டட்டும், என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, நான் அதை கேட்டு தலை வணங்கி என்னை திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நாம் பெற்றிருந்தோம் என்றால் உயரிய எல்லைகளை அடையலாம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.